ஸோ கைஸ் ஊட்டியில் சன்ரைஸ் பார்த்தாச்சு. ஆக்சுவலி அந்த சைட் சன்ரைஸ் ஆகுது, கரெக்டாக தெரியல, ஃபாகாக தான் இருக்குது. இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே தெரியுது இல்லையா? ஸோ அங்கே கொஞ்சம் ஃபாகாக தான் இருக்குது. பஸ் சூப்பர் நைஸ். செம்மையாக இருக்குது பேக்ரவுண்டு. அண்டு இந்த ஏர்லி மார்னிங்கில் ஒரு பிக்கெஸ்ட் டாஸ்க் என்னென்னா காலையில் எழுந்து குளிக்கிறது. பட் லக்கிலி சுடு தண்ணி இருக்குது, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6 கிட்ட ஆகுது. எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் ஆல்மோஸ்ட் ரெடி. ரெஸ்ட் மட்டும் பண்ணணும். ஸோ பண்ணிட்டேன்னா நானும் ரெடி தான். 7 o'clock அங்கே இருக்கணும். ஜஸ்ட் 1 hour லெஃப்ட். ஸோ இப்போ பிரச்சனை இல்லை, பக்கமாக. ஸோ அதனால் போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சவுண்ட்ஸ் கேட்கல, காலையில் கிச் இது ஃபுல்லாக ஆரஞ்ச் சவுண்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு சென்னையில். சரி ஓகே பரவாயில்ல, வி ஆர் யூஸ் டு இட், அதனால் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி தான் நான் சொன்னேன்ல அந்த வெட்டிங் வந்து ஸ்டார்ட் இன்றைக்கி தான் ஆகுது. ஸோ வெட்டிங் அண்ட் தென் அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற சில ரிச்சுவல்ஸ் அண்ட் தென் அதுக்கப்புறமா நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அதை பண்ணுறது. ஸோ அண்ட் தென் ரிசப்ஷன், ஃபாலோ பை ரிசப்ஷன், அவ்வளோதான். ஸோ ஹோப்ஃபுல்லி நாங்கள் நேற்று போனது சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஏர்லி மார்னிங்கில் போகும்போது ஒரு சைடு சன்ரைஸ், அந்த லைக் இப்போ நம்ம பேக் சைட் பார்க்குறீங்களா ஆரஞ்ச் கலர் ஃபீல்ஸ், அது இருந்துச்சுன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் போகிறதுக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தட். ஓகேவா? ஸோ இன்றைக்கான பிளான் இதுதான். நாட் டு எக்ஸ்ப்ளோர் மெனி திங்ஸ். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்தது ஜஸ்ட் ஃபார் வெட்டிங் இல்லை. ஸோ அதனால் ஹலோ விஜி, வெல்கம் பேக் டு டிவி ஃபேமிலி. கிரேட் டே. ஸோ வாங்க இன்றைக்கி டேயில் என்னென்ன பண்ணுறோன்றதை பார்ப்போம். இருக்கு முடியல ப்ரோ. அதனால ஊட்டி வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். இடங்கத்திலே கை கால்லாம் வலிக்குது எனக்கு. இது பிரச்சனை இல்லடா, இன்னைக்கு வலிக்கும் பாரு உனக்கு. நீ எவ்வளோ எடுப்புன்னு மட்டும் பாரு, இன்னைக்கு ஃபுல்லாக போவோம். பி ரெடி. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? நல்லா இருக்கு. மாண்டேஜ் தான் பார்த்துருப்பீங்க. அவங்க எங்களையே வந்து உள்ளே விடலை ஃபோட்டோ எடுக்க. நான் எங்கேருந்து போய் உங்களுக்கு காட்டுறது, பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது. ஸோ கைஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த பொண்ணு ஏரியா இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து வெட்டிங்கை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டுருக்கோம். ரொம்ப இருக்குதோ ஓகே, அப்படியே கிளம்பி வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இங்கே வந்து குன்னூர் போவாங்க. சரியா? நான் அங்கே இருந்தது வந்து மறந்துட்டேன், நான் இங்கே டெக்ஸ்ட்டில் ஏதாவது போட்டேன். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா குன்னூர் போகணும். ஸோ அதுக்கு வந்து ஊட்டி ரூட் எடுத்தால் அது இன்றைக்கி சண்டே வேறு, ஸோ அதனால் செம்ம டிராஃபிக்காக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஷார்ட்கட் ரூட்டில் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இது நல்லா தான் இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஸோ ஒரு வண்டி வரணும். ஸோ அப்படியே வெயிட் பண்ணுறோம். அது வந்தோடனே அப்படியே கிளம்பி போயிடலாம். போகிற வழியில் எங்கேயாவது எடுக்கலாம்னு சொன்னாங்க, ஸ்பாட் ஏதாவது பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன், எடுத்துனா நம்மளுக்கும் நல்லாயிருக்கும், அதை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆகுது. இன்னொரு
half an hour ரீச் ஆகிடும். ஐ திங்க் தென் அங்கேயும் போயிட்டு அந்த ரிச்சுவல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். அந்த ரிச்சுவல்ஸ் முடிச்சிட்டதுக்கப்புறமா அங்கேருந்து அவங்க ரெடி ஆகிறதுக்கு ஒரு மேபி 1 or 2 hours ஆகும். இதுதான் அவங்களோட கோவில் மாதிரி இந்த ஏரியா. அவ்வளோதான். வெரைட்டில கிரேவி ட்ரை பண்றீங்க? பேர் ப்ரோ போதுங்களா? காமேஷ். ஓகே. சாமா. சாம். நல்லா இருக்கு. இதுக்கு வைக்கா அல்ல வலையில கிளாஸ் போடு. வீடியோ எடுக்கும்போது தான் கத்தணுமா? ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். கார் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளம்ப வேண்டியது தான். ஆக்சுவலி என்னென்னா நேற்று வந்து செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. நைட்டு முடிச்சுட்டு ஒரு 10-10:30 வந்தோம். சாப்பிட்டுட்டு ஃபுல் டயர்டில் படுத்துட்டோம். ஸோ வீடியோ எடுக்கிற மூடே இல்லை. ஸோ அதனால் அப்படியே வந்து விட்டுட்டேன். அண்ட் தென் இன்றைக்கி மார்னிங் வந்து இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். 11 o'clock ஆகுது. ஸோ ரிட்டன் பேக் போகிறது வந்து ஜஸ்ட் இங்கேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் தான். நல்ல ரோட்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹைவேஸ் தான், சேம் போரிங் ரோட்ஸ், நம்ம அந்த ரோட்ஸ் தான். ஸோ அதனால் ஐ திங்க் வீடியோ வில் பி எண்டட் ஹியர் ஆர் இன் மை ஹோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெடி பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து பேக் பண்ணிட்டுருக்காங்க. பேக்கெலாம் பண்ணியாச்சு. ஜஸ்ட் கார் மட்டும் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க இல்லை அப்படின்ற சொன்னாலும் நம்ம கொஞ்சம் சுத்தமாக வந்து கார்லாம் நீட்டாக இருந்தால் எடுப்பார் வண்டியை. அண்ட் ஹோப்ஃபுல்லி நேற்று வந்து ஆக்சுவலி செம்ம ஜாலியாக போச்சு. ஆல்மோஸ்ட் வெட்டிங் முடிகிற டைம்லலாம் ஃபுல்லாக எல்லோரும் மண்டபத்தில் எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் சூப்பராக போச்சு. ஹோப்ஃபுல்லி அவங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எங்களோட ஒர்க். அண்ட் தென் இஃப் இன்கேஸ் ஏதாவது வந்து பிடிஎஸ் இல்லை ஏதாவது ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண முடிஞ்சால் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ எப்படி இங்கேருந்து போகிறதுக்கு வந்து 11 hours ஆகும். 11 hours லெவல் ரீச். ஸோ ஏதாவது ஒரு ரீசனுக்காக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெட்டிங்ஸ்லாம் யாரும் பார்த்ததில்லை அப்படின்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? பட் வெட்டிங் கிளிப்ஸ் பெருசாக எடுக்க முடியல. பிகாஸ் எங்களாலையும் எடுக்க முடியல. ஒரு சில இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் அந்த மாதிரி இல்லை. இது வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துச்சு. லைக் இங்கே வந்து இவங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் டோட்டலி ரெஸ்பெக்ட். ஸோ ஓகே, லைஃப் என்ன இருக்கலாம். ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஸ்டே சேஃப். ஓ, மீன் கொண்டு வேறு லெவல். வாங்கடா வாழை கொண்டு ஒரு ஆம்லேட் ஒரு ஒன் சைடு ஆம்லேட் போடுமா? ஒரு ஃபுல் பாயில் ஓ, இது மார்க் பண்ணி வைங்கடா. இதா செம்மையாக இருக்குது. பரோட்டா, சிக்கன் கறி, சிக்கன் குழம்பு. அப்புறம் எப்படி இருக்குது? சூப்பர். மீன் குழம்பு ஆசம். வீடியோ முடிக்க விட மாட்டேங்குது. வீடியோ இதெல்லாம் காட்ட வேணாம்னு நினச்சி. ஆனால் சூப்பராக இருக்குது. நான் கடை பேரே கிடையாது. அருணா மிஸ்ஸா? இது சரியான டேஸ்டா. மீன் குழம்பு அல்டிமேட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. எப்படி நான் இது சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. ஆக்சுவலாக டேஸ்ட் இன்னும் அப்படியே இருக்குது, வாய்ப்பே இல்லை. சாப்பிட்டே முடிக்கல, டேஸ்ட் ஒன்று அப்படியே இருக்குன்றது. சாப்பிட்டு கண்டிப்பாக